காரி தண்ணி பிடிச்சாச்சா? இல்ல கோமரி, இப்பதான் வந்து ஒரு குடம் நிறையுது. சரி, நிறைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 6 குடம் பிடிக்க. எதுக்கு 6 குடம்? எப்பவும் நான் ஃபர்ஸ்ட் பிடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் லைன்ல எல்லாரும் பிடிப்பாங்க, நீங்க பிடிங்க. எப்பவும் இப்பவும்ன்ற கதெல்லாம் வேண்டாம். நான் 2 வருஷம் பிடிச்சதுக்கு அப்புறம் நீ பிடியம்மா. இது ஃபுல்லா வீட்ல தான பட்டி இருக்கீங்க, பிடிங்க. நான் வேலைக்கு போனதுக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு. நீ வேலைக்கும் போ, எங்கேயும் போ. இந்த தண்ணிலாம் விட முடியாதம்மா. நீ சும்மா தூர நில்லு. பேசல இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. சும்மா தூர ஓரமா நில்லுங்க, நான் பிடிச்சிட்டு போறேன். செல்வராணி, எல்லாத்தையும் பண்ற மாதிரி ஆண்டியும் பண்ணாத என்ன? சொத்த இரு. எனக்கு இருக்கலாம் நேரம்ல, எனக்கு நேரம் ஆகுது. நீங்க வீட்ல தான இருப்பியா? பிடிங்க மெதுவா. சரி, 2 பேரும் ஓரமா நின்னு சண்டை போடுங்க. நான் தண்ணி பிடிச்சிட்டு தூர நாள்ட்டு. அமுதா, ஏன் கோமரி நீ சும்மா இரு, நான் இவட்ட பேசிட்டு இருக்கோம்ல. மெதுவா பேசிட்டு வாங்க. நான் 2 குடம் நிறைஞ்சிருச்சு, நான் தூக்கிட்டு போறேன். அமுதா, நீ காலையில ஏமுதா அப்படி நிக்கிறானலையா நைட்டு வந்து நல்லா தானே பேசுனேன். ஏன்டி இப்படி இருக்கா? நான் அப்படிதாக்கா இருப்பேன். காலைல ஒரு மாதிரி இருப்பேன், சாயங்காலம் ஒரு மாதிரி இருப்பேன். அம்மா நீ எப்படி இருந்து போ, நான் தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி இரு. சரி செல்வராணிக்கா, சொல்ல வேண்டியது சொல்லுங்க, அப்புறம் சண்டை போடுவோம். சொல்லி தொலையாமடி. இந்த கொலாடி சண்டை பார்க்கணும்னா நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏ கோமரியுலா, லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம பண்ணிருங்க. கிளவி இதெல்லாம் பேசுறது நல்லா வக்கரையா பேசு. ஒரு நாள் நேர்மையா இருந்துறாத என்ன? அமுதா, நீ நேர்மையை பத்தி பேசுறியோ? சரி, நீங்க சண்டை போடுங்க. தண்ணி பிடிச்சிட்டு நான் தூர நாளுக்கு. சரசு, நீ என்ன ஊடையில அப்பப்ப வந்து குடத்தை தூக்கிட்டு போயிட்டுமா இருக்கா? ஆமா பாட்டி, நீங்க 3 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. குடத்துல தண்ணி இருந்துச்சு, அதான் கொண்டு போய் ஊத்திட்டு வந்தேன். எக்கா, அது எனக்குள்ள தண்ணி இருக்கலாம், கொண்டுட்டு போக வேண்டியதானே. இங்க எதுக்கு நின்னு கத்திட்டு இருக்கா? சே, காலையில உங்ககிட்ட சண்டை போட்டா எனக்கு விடுஞ்ச மாதிரிதான். என்ன நாசமா போங்க. செல்வராணி போயிட்டா, அவள் இன்னும் நானும் சேர்த்துதான் பிடிக்கும். கிளவி, நான் இன்னும் போகல, பின்னாடிதான் நிக்கிறேன். கல்ல கொண்டு தலையில போட்டுருவேன். மரியாதை 2 குடம் பிடிச்சி தூர நாளு. போயிட்டா வீடு நினைச்சேன், கள்ளி பின்னாடிதான் நிக்கா. ஐயோ அம்மா, எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன். தண்ணி நீங்களே பிடிச்சுக்கோங்கப்பா. தண்ணி வந்தா சொல்லிட்டு போங்க செல்வராணி அக்கா, நான் வந்து லாஸ்ட்ல எடுத்துக்கிறேன். ரவி பல்ல பார்த்தோடனே தெரிச்சுட்டேன்னு சாயங்காலம் போய் கொலை அடிக்கணும். ஐயா அமுதா, வாய் நீளுது, ஒழுங்கா பேசு. சரசக்கா, உங்க லைன் முடிஞ்சிருச்சா? நீங்க தண்ணி பிடிச்சிட்டீங்களா? ஆமாமா, ஃபர்ஸ்ட் வருஷம் முடிஞ்சிருக்கு. அக்கா, நான் இன்னும் ஃபர்ஸ்ட் வருஷம் பிடிக்கவே இல்ல. யார் பிடிச்சா? அக்கா, செல்வராணி தான் வந்து பிடிச்சிட்டு போனா. அப்படியா? எனக்கு தெரியாதுமா. சரி, இப்ப நான் குடத்தை போட்டுட்டு போறேன். நீங்க 2வது வருஷத்துக்கு தண்ணி வந்தா கொஞ்சம் பிடிச்சு வைங்க என்ன? அமுதாக்கா, நீங்க பிடிச்சிட்டீங்களா? ஆமாமா, 2 குடம் மட்டும் பிடிச்சிருக்கு. ஒரு வருஷத்துல 3 குடம் இல்ல. ஏங்க ஒரு குடம் நீங்க பிடிக்கல? இந்த அக்கா வந்துட்டாங்கம்மா. சரி, பிடிச்சிட்டு போட்டேன்னு விட்டுட்டேன். அவை போட்டா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துப்போம், சரியா? எதுக்கு எல்லாரும் இப்படி அவைகளுக்கு விடுறீங்க? எல்லாருக்கும் லைன் தானே. வந்து நின்னு பிடிச்சா பிடிக்கிட்டு, பிடிக்காட்டி போட்டு. எதுக்கு எல்லாரும் முன்னாடி அவைகளுக்கு மட்டும் விடுறீங்க? கோவப்படாது, இது அவ போயிட்டு போறா, நமக்கு என்ன? நம்ம அப்படியே பிடிச்சுக்கலாம். நீங்க குடுக்குற இடம் தான் அவைகளுக்கு. நீ சும்மா இரு, அவ வரா. பிடிச்சிட்டு போயிட்டு தொலைட்டு சும்மா இரு. அக்கா, தண்ணி பிடிச்சிட்டீங்களா? ஆமாமா, 3வது லைன்ல 3வது குடம் நிறைஞ்சிட்டு இருக்கு. நான் இன்னும் ஃபர்ஸ்ட் குடமே பிடிக்கல. சரி, என்ன பண்ணணும்? பிடிச்சிட்டு போறேன். அதுக்கப்புறம் நீங்க 3 பேர் தானே பிடிப்பியா? நிறைய பிடிப்பியல்ல, அதனால 2 குடம் தானே. நான் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் பிடிங்க. டெய்லி இப்படி தானே பிடிக்கிறீங்க? டெய்லி மாமா நான் வந்து தண்ணி பிடிக்கிறேன். நீ இப்படி தானே பிடிக்கிறீங்க? ஒரு நாள் பிந்தி பிடிச்சா என்னவா? தண்ணி போற வரைக்கும் நின்று எடுத்துட்டா இருக்கேன். 4 குடம் தானே, எடுத்துட்டு தூர அவளுக்கு சும்மா இரமா. காலையில என்கிட்ட வந்து உள்ளாத ஒண்ணு வேறங்கி போய் என்ன வேற வேலை இல்லன்னு நினைச்சீங்களா? காலையில உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்குல்லமா, போய் வேலை பாரு. இங்க நின்று கத்திட்டு இருக்காரு. ஏன் அமுதா, கொஞ்சம் அமைதி இரு. எல்லாம் நீங்க குடுக்குற இடம் தான்க்கா. எதுக்கு குடுக்குறீங்க? எல்லாருக்கும் லைன் இருக்கலாம். லைன்ல வந்து பிடிச்சா பிடிக்கிறாவ, பிடிக்காட்டி போறாவ. ஏன்னா அவையில நின்று பிடிக்க வேண்டியதானே தண்ணி போற வரைக்கும். எதுக்கு இப்படி சொல்லணும்? நீ கத்திட்டு கிடப்பா, எனக்கு வேலை இருக்கு. ஒரு குடத்தோட முடிஞ்சிருச்சுமா, நான் போறேன். நீ இருந்து பிடி போற வரைக்கும். ஏங்க எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? கேட்கலாம்ல. என்னைக்குதான் கேட்க போறீங்களோ தெரியல. அம்மா, நீ வேணா பிடிச்சிட்டு போவே, நான் லாஸ்ட் பிடிச்சுக்கிறேன். சரிங்கக்கா, நான் 2 குடம் எடுத்துக்கிறேன், அப்புறம் நீங்க எடுங்க. சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. தண்ணி வந்துச்சுன்னா 2 குடம் போட்டுட்டு போங்க, பிடிச்சு வைக்கிறேன். ஆட்டுமா ஆட்டு. நீ வேற கொஞ்சம் ஸ்லோவா வருதுல்ல? ஆமா, இன்னும் பின்னாடியே அந்த கிளவி வந்து நிப்பா. அவளுக்கும் குடுக்கணும். எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இங்க 9 மணி ஆயிடுது. பிள்ளைல எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப? 2 பேர் தானே இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் வரசா எடுப்போம். நான் கிளவி வர 2 குடத்தை எடுத்துட்டு. பாட்டி, என்ன குடத்துல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க? எல்லா குடத்தையும் அள்ளிட்டு வரீங்களாட்டுக்கு? ஆமா, தண்ணி ஒண்ணுத்துலயும் சுத்தமா இல்ல, அதான் தண்ணி எடுக்கலான்ட்டு வந்தேன். எத்தனை லைன் போகுது? ஃபர்ஸ்ட் லைன் இப்பதான் பாட்டி பிடிச்சிருக்கு. ஏன் தங்கம், நீ எத்தனாவது பிடிக்கா? 2வது லைன் பிடிச்சா 2 குடம். அப்புறம் செல்வராணி அக்கா பிடிச்சாவ. வேற யாரும் இன்னும் தண்ணி பிடிக்கல. அரசு வெள்ளைநெல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கா. தண்ணி வந்த உடனே வந்து எடுத்திருப்பாங்களா இருக்கும் பாட்டி. பைப்ல லைன்ல இல்லல்ல. சரிம்மா. தங்கம், நீ ஒரு குடத்தை பிடி. அமுதாணி பிடிச்சு முடிச்சுன்னா விடு. இந்த குடத்தை பிடிச்சிட்டுனா சீக்கிரம் போட்டு. பாட்டி, ஒரு ஆளுக்கு 3 குடம் தான் ஒரு லைனுக்கு. தெரியுமா தெரியாதா? ஏம்மா தெரியுமா, 6 குடம் தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு 3 குடம், என் மருமகளுக்கு 3 குடம். அமுதா,
தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு போமா, நான் போறேன். என்ன தங்கம் போறா? வீட்டுல சித்த வேலை கிடக்கு. சரி ஆட்டு போயிட்டு வா. அமுதா நீ பிடிச்சிட்டு விடாமா, பாட்டி கால் நிக்க முடியலமா. அது இருங்க, நான் 4 குடம் பிடிச்சிட்டு விடுறேன், அப்புறம் நீங்க பிடிங்க. காலையில இருந்து நீங்க தானமா தண்ணி எடுத்துட்டு இருக்கீங்க. பாத்தியலோ, காலையில இருந்து வந்து நின்னுட்டு மட்டும்தான் இருக்க. யார் தண்ணி எடுத்தா? தண்ணி எடுத்து போயிட்டாவ, தண்ணி எடுத்தவலாம். இங்க வந்து காலையில இருந்து நீ தானே தண்ணி எடுத்துட்டு இருக்கான்னு கேக்குறீங்க. நீங்களும் வந்து எடுக்க வேண்டியதானே? ஏமா உன்ட்டு சண்டை போட எனக்கு ஆவி இல்லம்மா, 4 குடம் தண்ணியை தானே போயிடுறேன். அப்படி நீ உட்காந்து தண்ணி போற வரைக்கும் வந்து தண்ணி எடு. பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? தண்ணிக்காக சண்டை போட்டுட்டு நின்னு இது பண்ற மாதிரி தெரியுதோ? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ தூரனாலும் நான் தண்ணி பிடிச்சிட்டு போறேன். நான் எதுக்கு தூரனாலும் நான் இங்க தான் நிப்பேன். 4 குடம் பிடிப்பேன்னு சொன்னோம்ல, பிடிச்சிட்டு போறா, அப்புறம் நீங்க பிடிங்க. ஏமா நான் என் லைனுக்கு பிடிப்பேன், அப்படியே மருமக லைனுக்கும் பிடிப்போமா, மொத்தமா சேர்த்துதான். எனக்கு ஒருத்திக்கு நான் பிடிக்கல, சரியா? மருமகளுக்கு தண்ணி பிடிக்கும்னா மருமகளை வர சொல்லுங்க. என்ன இல்லாத மருமகளுக்கும் சேர்த்து வச்சு இது பண்ண வேண்டியது. மருமகளை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களாம், இல்ல மருமகளுக்கு சேர்த்து தண்ணி பிடிப்பாங்களாம். கிளவி இந்த ஒரு குடம் நஞ்சோடி நான் போயிருவேன். மருமகளுக்கு, அந்த மருமகளுக்கு, சின்ன மருமகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி பிடியான ஒருத்தையும் கூப்பிட்டு வச்சுக்காத. என்ன ஆளப்பாரு. அடியே வாய அளந்து பேசு, இல்லன்னா வாயை கிழிச்சு விட்டுருவோம் பாத்துக்கோ. கிளவி மூஞ்சி மோர்ல பேந்துரும். இல்லாத மருமகளுக்கு தண்ணி பிடிக்கிறேன்ட்டு வந்திருக்கா. மருமகளை வீட்டுக்குள்ளே விட மாட்டா. நீ மருமகளுக்கு தண்ணி பிடிக்கிறியாக்கோ? பிடிச்சு கொண்டு போய் ஊத்துப்பா. கூட காலையில ஒரு இலவாத வேண்டிதான் இருக்கு. எவ்வளவு வரட்டு, தண்ணி வேணும் அண்ணி வேணும்ட்டு எல்லாத்தையும் நான் தான் பிடிப்பேன். ஏக்கா இனி காலையில தண்ணி பிடிக்கிற இடத்துல அமுதாவை அந்த கிழவி அப்படியே அசிடுச்சு. என்ன சொல்றா? அமுதா என்ன சும்மாவா இருந்தா? அவ அழுதுட்டு தான்க்கா இருந்தா. அமுதா அலையா செஞ்சா? ஆமாக்கா, நீங்க தானே வந்து நின்னு பேசுனீங்க. அழுதாங்கா செஞ்சா. அது அப்படி பேசும்போது அழுகுதாங்கா வருது. வேற என்ன வார்த்தை எதிர்த்து பேச? சாவ கிடக்குற கிளவி பேசினா பேசிட்டு போட்டுன்னு விடு. வேற என்ன செய்ய? ஓவராதாங்கா அந்த கிளவி போகுது. அவங்க மகன் வரட்டு சொல்லுன்றதுதான் இருக்கேன். சரி தங்க, வீட்டுல குழம்பெல்லாம் வச்சாச்சா? ஆமா வச்சாச்சு. இனிமேதான் கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்துட்டு இலையை வெட்டணும். எக்கா இப்பவே பெரிய சைஸ் பாக்குறீங்க, அது கலைஞ்சிராதா? அவ பெரிய சைஸ் பார்த்துட்டு ஒரு டப்பால போட்டு வைப்பா, அதனால ஒண்ணும் செய்யாது. ஆமா பெரிய சைஸ் பார்த்துட்டு நீ தான் டப்பால அடுக்கி வச்சிருவேன், போகும்போது கொண்டுட்டு போக வேண்டியதான். சரி சரி, அந்த கிளவி திரும்ப வருது. சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். அமுதா நீ போவாத, நீ போனா நான் வந்தோடனே எதுக்கு போறா அப்படின்னு சொல்லுவா. நீ வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவளை கண்டும் காணாத மாதிரி இரு, நாங்க பாத்துக்கிறோம் இரு. ஆமா அமுதா எந்திரிச்சிடாத, அங்கேயே உட்காரு. பாருங்க, அவைய இங்க வரல, அப்படியே போயிட்டாவ. நீ இப்ப எந்திரிச்சு போயிருந்தா என்ன கண்டவனே எந்திரிச்சு போயிட்டான்னு சொல்லுவாவ. ஆமா, என்ன எந்திரிச்சிருந்தா அந்த கிளவி அப்படிதான் சொல்லும். இவராணி அக்கா வராவ. ஆமா இங்கதான் வருவாவன்னு நினைக்கேன், வரட்டு. அந்த அக்கா தண்ணி பிடிக்கிற இடத்துல மட்டும்தான் சண்டை போடுறாவ, மத்த எங்க பார்த்தாலும் நல்லாதான் பேசிக்கிறாவ. ஆமா, அவ காலையில எந்திரிச்சு வந்த உடனே தண்ணி பிடிக்கணும்னு நினைப்பா பாத்துக்கோ. அது மட்டும் தான், மத்தபடி அவ கண்ட இடத்துல எல்லா இடத்துலயும் நல்லாதான் பேசுவா. இப்ப வருவா பாரு, காலையில தானே அப்படி சண்டை போட்டா, இப்ப ஒண்ணும் நடக்காத மாதிரியே வந்து நிப்பா பாரு. என்ன ஊர் மக்கள் எல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? செல்வராணி, ஊர் மக்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்தா இங்க இடம் காணுமாமா? ஆமா, இந்த ஊர்ல ஆளா இருக்காங்க, இருக்கிறது 4 பேரு. மத்த எல்லா வீடும் சும்மா தானே கிடக்கு, அதான் கேட்டேன். நீங்க எங்க போறீங்கக்கா? வீட்டுல இருக்க ஒரே போர் அடிக்குதுமா, அதான் வெளியே வந்தேன். நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்களா, அதை பார்த்தேன், அதான் நானும் வந்தேன். உட்காரதான் வந்தேன். உட்காருங்கக்கா. அமுதா, காலையில தண்ணி பைப்ல நடந்ததை கேள்விப்பட்டேன். அந்த கிளவி அப்படிதான் சொல்லுவோம், நீ ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத. என்னமா தண்ணி பைப்ல வர சண்டையெல்லாம் தண்ணி பைப்போட முடிச்சுக்கணும். என்ன அது மனசுல எல்லாம் வச்சுக்க கூடாது, சரியா அமுதா? எனக்கு உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. காலையில அப்படி இருக்கீங்க, சாயங்காலம் இப்படி இருக்கீங்க. என்னடி அப்படி இருக்கீங்க? காலையில நான் வந்து சாதாரணமா உங்ககிட்ட நம்ம ஃபர்ஸ்டே பிடிக்கிறேன்னா விடுவீங்களா நீங்க? அது எப்படி விடுவோம்? சண்டை போட்டாதானே விடுறீங்க, அதான் சண்டை போடுறேன். அப்போ இருந்தாலும் நீ கொஞ்சம் அதிகமா தான் பண்றா. எனக்கு லீவ்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து சண்டை போடுறேனா? அப்ப அப்படி பண்ண மாட்டா. காலையில கிளம்பணுங்க, அதனாலதான் வந்து இது பண்றேன். கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சனி நேரில நான் வந்து அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பிடிச்சு போனதுக்கு அப்புறம் தானக்கா பிடிக்கேன். எல்லாம் சரி, 2 குடம் மட்டும் கம்மியா எடுத்தா நல்லா இருக்கும். சரி, 6 குடம், டெய்லி 6 குடம் தண்ணி எடுப்பேன். இனிமே நான் 4 குடம் எடுக்கிறேன். 2 குடத்தை போட்டுட்டு போனேன். நீங்க பிடிச்சு வைக்கிறீங்களா? சரிங்கக்கா, நான் பிடிச்சு உங்க திண்ணையில வைக்கிறேன், மூடி போட்டு வைக்கிறேன். சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள எடுத்து வச்சுக்கோங்க. சரிம்மா, இனிமே நம்ம தேவையில்லாம காலையில சண்டை போடாண்டா. நீ பேசி எடுத்து இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த பிள்ளைகள் ஒண்ணும் சொல்லி கேட்க மாட்டேங்குது. இனிமே அந்த கிளவியும் கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் பேசினா சண்டையே வராது. சரசுக்கா கிளவி வருவான்னு நினைக்கிறீங்களா? கிளவி ஒத்து வர மாட்டா. ஆமாமா, அவட்ட பேச முடியாது, அவ ஒத்து வர மாட்டா. என்னையும் கத்திட்டு போட்டு விடுங்க. செல்வராணி சொன்னதுதான் கரெக்ட். அது என்னையும் கத்திட்டு போட்டு விடுங்க. அமுதானி அவட்ட வாயை கொடுக்காத, பிடிச்சு போனா போய் தொலைன்னு விட்டுட்டு தூரம் அவ்வளவு. நானே இனிமே அப்படிதாங்க பண்ணணும். காலையில மீன் வந்துச்சா? ஆமாங்கா வந்து. செல்வி, அப்பமே வந்துட்டியாமா? ஆமாங்கா, காலேஜ் போகணும்ல, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். இந்த 2 குடம் பிடிச்சிட்டு போக வேண்டியதான்க்கா. ஆட்டுமா ஆட்டு. மல்லி, நீ இருந்து தண்ணி அடி. என்ன? சரிம்மா. சரி, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னுமா? சரிம்மா, போயிட்டு வாங்க. லீவ்னாலே எல்லா சின்ன பிள்ளைங்களும் தண்ணி பிடிக்க
எப்ப போயிருவா? நீங்களும் பாப்பாவும் மட்டும்தான் எடுத்து பிடிச்சிட்டு வாங்க. என்ன ஆட்டு மாட்டு இந்த பாட்டி வேற வந்துட்டாவ்ல. ஏன் குமரையில தண்ணி எல்லாரும் பிடிச்சு முடிச்சாச்சா? இல்ல பாட்டி, இப்பதான் அம்மா விட்டுட்டு போனாங்க. ஏன் அமுதா நீ பிடிச்சு முடிச்சியா? ஒரு குடம் நிறைஞ்சிட்டு இருக்கு, இந்த 2 குடம் சும்மாதான் இருக்கு. சரி ஆட்டு, உங்க தெத்த உட்கார்ந்து இருக்க, கூப்பிடுங்க. சரிங்க பாட்டி. பாப்பா அந்த 2 குடத்து இடமா கொஞ்சம் எங்கக்கா எடுத்துட்டு வரேன். அக்கா இந்த 2 குடம் தானே? அதாம்மா, வா வந்துக்குங்க வை. தேங்க்ஸ்மா. நான் இந்த 2 குடம் கூட 2 குடம் எடுத்துட்டு போறேன்னு, நீ 3 குடம் பிடி, பாட்டி அப்புறம் வந்து பிடிப்பாவ. ஆட்டா? சரிங்கக்கா. பாப்பா என் குடத்தை வை. பாட்டி நான் 2 குடம் எடுத்துட்டு வைக்கிறேன். சரி, அமுதா பிடிச்சால? அமுதா எத்தனை குடம் பிடிச்சா? அவன் லைனுக்கு பிடிச்சிட்டு ஒரு 2 குடம் எச்சா பிடிச்சிட்டு போயிட்டாவ பாட்டி. நம்ம 2 பேர் மட்டும்தான். அப்படியாமா? சரி, அவளுக்கு பிள்ளை தொட்டில தூங்குதுல்ல, அதனால காலையில இப்படிதான் விழுந்து விழுந்து தண்ணி எடுப்பா. என்ன கிழவி எல்லாம் கேட்டுட்டு இங்கக்குள்ளதான் நின்னு என்ன சொன்னா நீ? நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணும் சொல்லியே. பிள்ளை தொட்டில தூங்குனா என்ன, தூங்காட்டி உனக்கு என்ன? உனக்கு என்ன அவன் பிரியும் காத்துட்டு இருக்கானோ? காலையில தண்ணி எடுத்து இங்க வந்து இப்படி நாண்டிட்டு நிக்கா? நீ தேவையில்லாம பேசாத, தண்ணி எடுத்துட்டா தூரம் அவ்வளவு. நீங்களும் தேவையில்லாம பேசாதீங்க. வயசுக்கு மரியாதை இன்னும் உங்களுக்கு கிடையாது. இப்ப நல்லாதாம்மா மரியாதை கொடுத்தா. உங்களுக்கு இவ்வளவு மரியாதையே ரொம்ப அதிகம். அமுதா கொஞ்சம் அமைதியா இருந்து கிளவிக்கிட்டு இருக்கு, காலைய போட்டு பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் அமைதியா இரு. பாட்டி தொட்டில பிள்ளையா தொங்குது, காலையில இப்படி தண்ணி அடிக்கா விழுந்து விழுந்துன்னு சொல்லுதுக்கா. இன்னைக்கு கூடே கிடையாது, எப்படின்னு சொல்லிட்டு போறா. நீ வேணா போன அவனுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வைக்கிறமா, அழாதப்போ. ஏ ராசு, என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணும் சொல்லிட்டு போலக்கா, ஒண்ணும் இல்ல. உட்காருங்க, நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு வைக்க. என்ன ஆட்டு ஆட்டு, சிவராணி வந்தாளா? இனிமேதான்க்கா வருவாங்க. ஏ அவ வந்தா நிறையா நிப்பாளே. பாப்பா நீ தண்ணி எடுத்துட்டியா? ஆமாக்கா எடுத்துட்டேன், வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி பாப்பா. அரசு வந்தா உடனே போயிட்டா. அவிய சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துரும். இனிமே பேச மாட்டா. பேசாட்டி போட்டு. சந்தைக்கு போனா 4 சால மீனும் மசாலா தூளும் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். இனிமே இவாளும் பேச மாட்டா, போட்டு. நீங்க பாக்கலையோ? நான் எங்க வெளிய வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டா. நல்லதுன்னு நினைங்க, காலையில மீன் ஒண்ணுத்துக்கு ஆகாது. நல்லாவே இல்ல இல்லையே அமுதானா? வாங்கினே நல்லாதானே இருந்துச்சு. நான் குழம்பு வச்சேன்க்கா, ஒண்ணுத்துக்கு ஆகல. மீன் பொரிச்சிட்ட பாத்துக்கோ, அதனால ஒண்ணும் தெரியல. அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. குழம்பு வச்சிருந்தீங்கன்னா வாயில வச்சிருக்க முடியாது.